ஆ நீங்கள் முதல்ல என்ன கேள்வி கேட்கறதுக்கு குறைச்சிக்கோ. அப்போ வந்ததுலேருந்து பிளான் பண்ணுக்கிறீங்க. சீனுங்க, சீனில் தான் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். விக்ராந்த் நானும் இல்லை ஒரு ஒரு ஏரியாவில் ஆக்சுவலாக அவர் சிகரெட் குடிக்கவே மாட்டேன்ட்டாருங்க. நான் தான் ஒரு பெட்டி கையில் தான் வச்சுருக்காரு. அது ஆக்சுவலாக படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் குடிக்கவே மாட்டார். புகை வந்தால் போட்டுருவீங்களா? என் பேரில் போட்டுருவீங்க சார். நீங்கள் பார்க்கில் உட்காந்து பேசாதீங்க, கொஞ்சம் மைக் வாங்கி பேசுங்க. இப்படி கையை வச்சு நான் அண்ணன் மேலே சொல்லுங்க. வரும்போதே பைக்கில் யோசிச்சு வர்றது 4 பேரும். கேளுங்க. ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டு நீங்களே சொன்னீங்க. ஆடியோ லான்ச்சில் எனக்கே நிறைய தர வேண்டிய பேலன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனால் சமீபத்தில் ஒரு படத்துக்கு வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு வரதில்ல, ஆனால் பணம் மட்டும் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்கள் சினிமா துறையில் இருக்கவங்க தான் உங்கள் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வரும்போதே நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னீங்களா, வரும்போதே தான் சொன்னாங்க பெரிய படம் தான் அவர் வந்துருவார். இது நடந்து எவ்வளோ நாள் ஆகுது? நடந்து என்னென்ன சமீபமாக 1 வாரம் இல்லை 2 வாரம். அது 1 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன வந்து கேட்டிருக்கணும். சரியா? அந்த படத்தில் 2 நாள் நடித்தவன் நான் அந்த லிஸ்ட் எடுத்து கொடுத்துறேன். நீங்கள் அந்த படத்தில் கேளுங்க, இந்த படத்தில் என்ன பண்ணணுமோ அதை பற்றி பேசுங்க. இப்போ சொன்னார் இல்லையா, சுரேஷ் சார் சொன்னார் இல்லையா, கரெக்டான ப்ரொடியூசர், தரமான ப்ரொடியூசர். நான் வந்து சத்யஜோதியில் வந்து தியாகராஜர் கம்பெனியில் வந்து நான் ஆரம்ப காலத்துலேருந்து அவங்ககிட்ட வாய்ப்பு கேட்டு அவங்க ஆஃபீஸில் என்ன இன்னைக்கு அவங்க ஃபேமிலியெல்லாம் ஒருத்தரை தான் பண்ணிட்டுருக்கேன். அவருக்கு என்ன டைம் கேட்குறோ அந்த டைம் வந்துடும். அந்த ப்ரொடியூசருக்கு எல்லாருமே நாங்கள் சப்போர்ட் தான் பண்ணுறோம். நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்கள கூட்டுவாங்க, நம்ம உட்காந்து பேசிடுவோம். அது கரெக்டாக இருக்கும். நம்ம 2 பேர் அதை பேசுவோம். உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அவங்கள கூட்டுவாங்க. சார் சினிமாவுக்கு வந்து 15 வருஷம் ஆகிட்டு. 15 வருஷத்தில் சின்ன கேரக்டரில் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய இதாக இருக்கீங்க. அவ்வளோ பெரிய ஹீரோ கிச்சா சாரே சொல்லுவாங்க, கால் ஷீட்டுக்காக நான் வந்து ஓடி வந்தேன், இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கொடுக்காருன்னு. இந்த வளர்ச்சியை வந்து எப்படி பார்க்குறீங்க? பெரும்பாலும் அதே மாதிரி இந்த ப்ரமோஷனுக்கு ரொம்ப வருது இல்லை. கிச்சா சார் ஃபங்க்ஷன் மீனாட்சிண்ணா நேற்றுங்க தெரியும். 22 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் கிடையாது. வளர்ச்சி வந்துட்டால் சில பிரச்சனைகள் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்தால் தான் வரும்னு கேள்விப்பட்டேன். அது என் லைஃப்பில் வரும்போது நான் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிக்கன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ 22 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன். அவ்வளோதான். ப்ரமோஷன் கொஞ்சம் எல்லாருமே சொல்லுவாங்க, ப்ரமோஷன் முக்கியம் இல்லையா? இல்லை, டைம் இருந்தால் நம்ம வர போகிறேன். இந்த படத்துக்கு கூட நான் ஷூட்டிங்லேருந்து தான் வரேன். சரிங்களா? எந்த இதில் நான் வராமல் இருந்திருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய பேனரை போட்டால் லீடுன்னு போட்டால் நாங்கள் எப்படிங்க வர முடியும்? நீங்களே சொல்லுங்கள். 4 சீன் 5 சீன் பண்ணுறோம். அது நீங்கள் என்ன காமெடினா இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா காமெடினா கூப்பிடுங்க, நான் வரப்போகிறோம். நீங்கள் பேனர் பெருசாக அடிச்சு நான் கூப்பிட்டா நான் எப்படி வர்றது? நீங்களே சொல்லுங்கள். அதுக்கும் நிறைய வந்து போயிருக்கும். சரிங்களா? அடுத்து வாங்க, இந்த கதை இந்த படத்தோட பற்றி பேசுங்க மீனாட்சிண்ணா. சுதீப் சார், தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஹீரோவை வச்சு நீங்கள் வந்து டைரக்ஷன் பண்ணணும், நேரடி தமிழ் படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது உங்களுக்கு? என்ன சார்? தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஹீரோவை வச்சு நீங்கள் நேரடியாக தமிழ் படம் டைரக்ஷன் பண்ண ஆசை இருக்குது? சார் இப்போ வந்து நான் இங்கே வந்திருக்கேன், நானும் கூட உங்கள் ஆர்டிஸ்ட் தானே, என்னை வச்சு தான் டைரக்ஷன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எங்களுக்கு நாங்கள் லவ் பண்ணோம் சார், அதுக்கப்புறம் வேறு. We love all your heroes, sir. We have watched all your heroes' movies. We love them. We get inspired by them. But then finally, we do our own films, no? அப்படி நாங்கள் டைரக்ஷன் தான் வந்துச்சேன்னா சார் கிட்டே பேசிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரேம் எனக்கு தான் வச்சுக்கிறேன் சார். சார் கடைசி கேள்வி சார். சார் 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 மைக் சார், மைக் கொடுங்கப்பா. வணங்கானில் பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க, டைலாக்லாம் பின்னி பெடலை திருப்பீங்க. இந்த படத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு டைலாக் கொடுத்துருங்க அந்த அளவுக்கு இருக்கா? ஏன்னா உட்காரும் போதே உங்களை சிட்டிங் உட்காரும் போதே ஹீரோயினை ஓரமாக உட்கார வச்சுருக்காங்க. படத்துலையும் அதே மாதிரி இருக்குமா? என்ன, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் சார். சாரி ரோஷன், லெட் மீ டாக். இப்போ நீங்கள் கேட்டிங்களே சார், இங்கே சுதீப், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இங்கே செட்டில் வரல. ஏம்மா உனக்கு லாஸ்ட்லேயே கூப்பிடுறாரு அப்படி வரல. அதுக்கு தான் நல்லா வந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு விஷயம், வாங்கம்மா கேம். இது இன்டென்ஷனில் வரல சார், ஆச்சு.
கரெக்டாக? அது வந்து மைண்டில் நீங்கள் வச்சுக்கிங்கன்னா, இப்படி கேட்டிங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் இது வருது. யார் மைண்டில் அப்படி இல்லை. செலிப்ரேஷனில் வரும்போது செலிப்ரேட் தான் பண்ணணும். Imagine now, you said, no sir, how did this work? I'll tell you. Not one person in our set woke up and went to another person and said, என்ன நடந்துச்சு தெரியுமா, இதெல்லாம் ஆச்சு. யார் எங்களுக்கு எதுவுமே போட்டு கொடுக்கல. அது நடிக்கக்கூடாது. லவ்வில் லவ் மட்டும்தான் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் இருக்கணும். இவர் எல்லாரும் ஹோல் ஃபில்ம் ஹோல் ஃபில்ம் ஹவ் யூ வேர் ட்ரீட்டட், ஹவ் யூ வேர் ரெஸ்பெக்டட், ஹவ் யூ வேர் செரிஷ்ட், அது பற்றி ஃபர்ஸ்ட் பேசி. இது ஏன் கொஸ்டின். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி சார் இது முடியாது சார். ஏன் சார், வாங்க சார். ஆக்சுவலி இந்த படம் நீங்கள் பாருங்கள், சத்யஜோதி மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் எனக்கு. அண்ட் நம்ம சுதீப் சார் இருக்காங்க. இப்போது 2 பில்லர்ஸ் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஒரு விசிபிலிட்டியே வேறே மாதிரி வரும். அண்ட் இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே ஒரு ஹீரோ ஹீரோயின் இல்லை நமக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது, அது எதுவுமே யார் மைண்டுக்கும் வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் அ டீம் நமக்கு ஒரே ஒரு விஷன் இருந்துச்சு, மார்க் நல்லா வரணும், நமக்கு கொடுக்குற கேரக்டர் நல்லா பண்ணணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் சார் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசுறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சார். அண்ட் நீங்கள் கொடுத்த படத்துக்கு மதியம் நான் உங்கள் ப்ரொடக்ஷன் அசோசியேட் ஆக இருக்கிறது எனக்கு ரொம்ப ப்ரவுட் ஃபீலிங் சார். ஸோ இந்த மாதிரி அசோசியேஷன் இருக்கும்போது நாங்கள் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு அந்த வேல்யூ இருக்கா, நான் அது பண்ணுறதுக்கப்புறம் அடுத்த படம் வரும். ஸோ ஆல்ரெடி இவ்வளோ பெரிய பேர் இருக்கிறாங்க, அவங்க மத்திய எனக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க, அதே எனக்கு பெரிய விஷயம். ஐ see it that way. So yeah. எல்லாம் ஒரு விஷயம் சார், எங்கள் தம்பிக்கு கொஞ்சம் சொல்லணும். அவர் இங்கே உட்கார்ந்துருக்காருன்னு மட்டும்தான் பார்த்தார். அவரு கூட ஃபர்ஸ்ட் கேள்வி அவருக்கு கேட்கவே இல்லை, எங்களுக்கு தான் கேட்டார். லாஸ்ட் அவருக்கு கூட இங்கே கண்ணு வந்துச்சு, ஐயோ இவர் கூட இருக்கிற, இப்போ நான் விசில் பிட்டுவேன்னு அப்படி போட்டுட்டாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் யூ would have asked them, no sir, I would have saluted you. அப்போ இங்கே போயிருந்தார் அவர். தப்பு இல்லை. 2 பேருக்குமே ஆக்சுவலாக ஒரு ஃபைட் சீனே இருக்கு. அவங்க ரெகுலர் அவங்க ஆக்டர் அப்படி இல்லை சார், அவரே பார்க்கல அவர் ஃபர்ஸ்ட்டு. I love you, sir. Sir, mic கொடுங்க சார். அல்ல மைக் எதுக்கு சொல்வேன்னா, எந்த கேள்விக்கு நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன்னு அந்த ஆடியன்ஸுக்கு தெரியாது. சார் நான் இப்போ அங்கே வந்தா இன்னும் வேற பிரச்சனை வருது சார். அவருக்கு சென்டரில் வந்துட்டாங்க, வேணாம் சார். சார் என் ப்ரொடியூசர் ஆள் சார், நான் விடுங்க சார். சுதீப் சார், சார் தமிழ் சினிமாவில் ராஜமௌழி சார் கூட சேர்ந்து பெரிய லெவலில் பேசப்பட்டீங்க. தமிழ் ரசிகரை ரொம்ப கவர்ந்த ஒரு நடிகர் நீங்கள் கர்நாடகாவில் இப்போ ராஜமௌழி பெரிய பெரிய படம் பண்ணுறாரு. அவர் கூட எப்போ இணைந்து செயல்பட போகிறீங்க, எப்போ நடிக்க போகிறீங்க? சார் ராஜமௌழி சார் அவரோட விஷன், அவருக்கு என்ன தேவையோ அதுதான் அவர் பண்ணுவார். ஸோ அது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் சார். அந்த ஒரு படம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர். அண்ட் நாட் ஓன்லி தட் சார், அந்த ஒரு படத்தில் எல்லா ஸ்டேட்ஸில் ஒரு லவ் ஆஸ் அன் ஆக்டர், அதுதான் எனக்கு பிக்கெஸ்ட் ஆசெட் சார். இப்போ உங்கள் ஸ்டேஜ் மேலே உட்காரும்போது அந்த ஒரு டேக் எனக்கு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த படம் போகுது. நெக்ஸ்ட் எப்போ கூப்பிடுவாரோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த டைமில் நான் என்ன பண்ணியிருக்கிறேனோ அது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம் சார், நான் இது உண்மை, இந்த படம் பண்ணோம், அவரோட படம் பண்ணோம்,
நான் எப்போவுமே லைஃப்பில் அது நான் வந்து வெயிட் பண்ணல சார். ஏவோட படம் பண்ணுறதுக்கு யாருக்கு ஆசை இருக்குது, ஏவோட படம் பண்ணுறதுக்கு யார் வந்து இருக்காரு, ஃபஸ்ட்டு லவ் அவருக்கு கொடுக்குவேன் நான். அண்ட் ஐம் டூயிங் தட் சார். சி ஃபார் எக்ஸாம்பிள் when I saw AV of சத்யஜோதி, எவ்வளோ பெரிய ஏவி சார் அது, என்ன அச்சீவ்மெண்ட் சார். அந்த ஏவியில் ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட் என்னன்னா, லாஸ்ட் ஃப்ரேமில் நான் இருக்கேங்க, என்னது கூட அந்த மெனு கார்டில் ஃபிக்ஸ் ஆகி போச்சு. சரி போதும் சார். ஐ திங்க் தட் இஸ் வாட் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு வேணும். போகிறேன் யார் ஆஸ் அன் ஆக்டர் சார். நான் வந்து எப்போவுமே ஒரு பெயிண்டிங் ஆக முடியாது சார். ஒரு நல்ல பெயிண்டிங்கில் ஒரு கலர் நான், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் என்ன ஃபார்ம் சார். ஹலோ சார், சுதீப் சார். ஹலோ 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 சார், இங்கே சார். சார் இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, எம்ஜிஆர் மாரி. நீங்களும் விஜய் மாரி அடுத்த முதல்வர் ஆசைப்படுறீங்களா? இதுக்கு ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா நீங்கள் தான் சொன்ன, அதுதான் சொல்லிடுவேன். என்ன ஆக்சுவலி கொஸ்டின் என்ன? நல்லா பேசுகிறவர் எல்லாருமே நாங்கள் அப்படி போக முடியாமல் சார். நான் கர்நாடகாவில் வந்துடுவேன். இந்த மீட்டிங் அப்புறம் கர்நாடகா தான் போகிறேன் வாபஸ். போதும் வந்திருக்கேன். ஒரு யூ ஸ்போக்கன் டு மீ வித் லாட் ஆஃப் லவ். enough சார். ஐ பிலாங் தேர். திஸ் இஸ் மை பியூட்டிஃபுல் அனதர் ஹவுஸ். எப்போ வந்தாலும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க. அந்த ரெஸ்பெக்ட் தான் எனக்கு இப்போ வந்து இருக்கிற ஒரு ட்ரெஷர், மை ஆசெட். தட்ஸ் எனஃப் ஃபார் மீ. தேங்க்யூ. மஸ்துகா மலையகா பாட்டில் ஒரு வருஷம் ஸ்லோ சார். அந்த மஸ்துகா மலையகான்னு ஒரு பாடு பாடுறீங்க. அந்த சாங்கில் அந்த ஹீரோயினை நீங்கள் எதுவும் தொடவே இல்லை. ஆமாம் சார். தொடாமே நடிக்கிறீங்க சார். உங்களுக்கு எதுக்கு சார் ஃபீல் ஆகும்? இல்லை இல்லை அந்த சாங்குக்கு நீங்கள் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவ் பண்ணி அப்படிச்சா தான் அந்த சாங்கோட பார்வையாளருக்கு ரொம்ப ஈடுபட இருக்கும் சார். எனக்கு தமிழ் வருது, இவ்வளோ ஸ்பீடாக வரா சார். கொஞ்சம் ஸ்லோவாக எனக்காக ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஆமாம், தொடவும் அடிச்சிருக்கீங்க. என்ன காரணம்? தொட வேண்டாம் சொன்னாங்களா, உங்களுக்கு கூச்சமா? யார் தொட வேணாம்னு சொன்னார்? இல்லை அவங்க சொன்னாங்களா? இல்லை சார், ஆர்டிஸ்ட் எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் சொல்ல மாட்டார் தொட வேணாம்னு. அப்போ வந்து இண்டஸ்ட்ரிக்கே வர முடியாது. அப்போ ஏன் நீங்கள் தொடணும் சார். நீங்கள் ஆனால் எங்கே எப்போ பண்ணுமோ அப்போ தான் பண்ணணும். எல்லா இடத்துல பண்ணக்கூடாது. எல்லா இடத்துல பண்ணக்கூடாது. இங்கே வந்து கேரக்டருக்கு சூட் ஆகாது. இந்த கேரக்டர் போயிருக்கிற ஒரு ரூட்டில் இருக்கிற ஒரு இன்டென்ஷனில் அங்கே வந்து சாங்குக்கு வர்றதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது. இந்த சாங் வந்து சும்மா ஒரு சாங் இல்லை. அந்த குரு சாரோட வெட்டிங், அவருக்கு ப்ரொவோக் பண்ணுறதுக்கு, இரிட்டேட் பண்ணுறதுக்கு தான் அந்த வெட்டிங் உள்ள வரேன் நான். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வரேன். அப்போ டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு போகுது. அங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. நான் டான்ஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கு, அந்த பொண்ணோட இன்வால்வ் ஆகிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். சாங்கில் இன்வால்வ் ஆகிருக்கேன், பொண்ணோட இல்லை சார். இன்னொரு கொஸ்டின் சார். படத்தில் நீங்கள் நிறைய இடத்துல சிகரெட் பிடிக்கிறீங்க. ஆனால் ஒரு டயலாக் சொல்கிறீங்க, உடம்பு ஹெல்த்தாக இருக்கணும்னா சிகரெட் பிடிக்காதீங்க. உடம்பு சொல்லவே இல்லை சார். தம் அடிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணணுண்டான்னு சொன்னேன், அவ்வளோ சார். விடணும்னு சொல்லலை சார். ஆனால் நீங்கள் படத்தில் நிறைய இடத்துல படிக்கிறீங்க. ஏன்னா எப்போவுமே வந்து இங்கே சிகரெட் யாரை நடிக்கிற அவருக்கு மட்டும்தான் தெரியும் சார். சில சுச்சுவேஷன்ஸில் ரொம்ப டயர்டாகும் போது அந்த ஃபீல் வருது, விட்டுடணும்டான. ஆனால் நெக்ஸ்ட் வந்து போயிடுவோம் சார்.